நம்ம டாக்ஸ் சேவிங் அப்படின்னு வரும்போது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அண்ட் யூலிப் பாலிசி இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் சேவிங்க்கு ஒன் ஆஃப் தி பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் கரெக்டா இருக்கும், ஒரு சில கஸ்டமருக்கு வந்து யூலிப் பாலிசி வந்து கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்னா என்ன, அதுல என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, யூலிப் பாலிசில என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இப்போ வந்து நீங்க ரெண்டுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படின்றத நீங்க எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்மளோட சேனல் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா, ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் சம்பந்தமா பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் நாலேஜை நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு என்னோட சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ல என்னென்ன ப்ரோஸ் இருக்கு, என்னென்ன கான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டாக்ஸ் பெனிஃபிட்டுக்கு நம்ம செக்ஷன் 80C வந்து 1.5 lakhs வரைக்கும் நம்மளால டாக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா இதோட growth பொட்டன்ஷியல் வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியலா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 3 years லாக்இன் பீரியட் இருக்கும். இந்த 3 years லாக்இன் பீரியட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா நீங்க பண்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஈக்விட்டிஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம 3 வருஷம் வெயிட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை விட இதுல வந்து ரிஸ்க் ஜாஸ்தியா இருந்தாலுமே இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ரிஸ்க் வந்து கண்டிப்பா இருக்கும். பட் அதே நேரத்தில் நம்ம ஒரு 3 வருஷம் வெயிட் பண்றோம் அப்படின்றதுனால இதுல வந்து ஒரு நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லாக்இன் பீரியட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது 3 years லாக்இன் பீரியட் இருக்கும். அந்த 3 years வந்து உங்களோட ஃபண்டை வந்து நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது. இது எதுக்காக இந்த மாதிரி 3 years லாக்இன் பீரியட் வச்சிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன் வந்து ஆவரேஜ் ஆகிறதுக்கு, இப்போ வந்து உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆகிறதுக்கே பாத்தீங்கன்னா இந்த லாக்இன் பீரியட் அப்படின்றது ஹெல்ப்பா இருக்கும். பொதுவாக ஓப்பன் எண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க எப்போ வேணாலும் வந்து உங்களால பை பண்ண முடியும், எப்போ வேணாலும் செல் பண்ண முடியும். வேற இந்த டாக்ஸ் சேவிங்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லாக்இன் பீரியட் அப்படின்றது இருக்கும். அந்த லாக்இன் பீரியட் அப்படின்றது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இஎல்எஸ்எஸ்ல உங்களால ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா இப்போ வந்து சிஸ்டமேட்டிக்கா மந்த்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்க இந்த டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர முடியும். ஸோ எஸ்ஐபி பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களால இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கும் நம்மளால பண்ண முடியும். மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மார்க்கெட் அப்ல இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது யூனிட்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ மாசத்துக்கு வந்து 2000 3000 5000 எவ்வளவு உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து இந்த டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல உங்களால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ல என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ நம்ம வந்து கவனிக்கணும், என்னென்ன கான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இன்னொன்று இப்போ ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய இப்போ எஃப்டிஸோ இல்லை வந்து நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை பாண்ட்ல வந்து நீங்க ஒரு கேரண்டீடா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி இல்லாம இதை வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 25% கிடைக்கும், ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 15% கிடைக்கும், ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 40% கூட ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணணும். நீங்க ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ஒரு கரெக்டான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அட்வைஸ் கேட்டுட்டு நீங்க சூஸ் பண்றது வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இதுல வந்து அடுத்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லிக்விடிட்டி. இப்போ ஓப்பன் எண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்போ வேணாலும் நீங்க வந்து ஃபண்டுக்குள்ள வரலாம், எப்போ வேணாலும் ஃபண்டை வந்து செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு 3 வருஷம் வந்து நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் வந்து அந்த ஃபண்டை வந்து உங்களால செல் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து யூலிப் பாலிசில என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோஸ் ஆஃப் யூலிப் பாலிசி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரோஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் இன்சூரன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு யூலிப் பாலிசி வந்து கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து இதுல கட்டுற பிரீமியம் வந்து ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுப்பாங்க, ஒரு பார்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அதே மாதிரி யூலிப்ல ஒரு பார்ட்டை வந்து உங்களுக்கு ஈக்விட்டிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்றது இருக்கும் யூலிப் பாலிசி பொறுத்தளவுக்கு. இப்போ ஈக்விட்டிஸ்ல தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இப்போ வந்து கஸ்டமருக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஈக்விட்டியில எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம், இல்ல டெப்ட் ஃபண்ட்ல பண்ணலாமா, பேலன்ஸ்டு ஃபண்ட்ல பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வந்து யூலிப் பாலிசிஸ்ல வந்து நமக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்க எந்த ஃபண்டு நீங்க வந்து சூஸ் பண்றீங்க, எந்த ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரி நீங்க விரும்புறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மாடிஃபை பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட். இப்போ இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ல நமக்கு வந்து செக்ஷன் 80C ₹1.5 லட்சம் வரைக்கும் நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி யூலிப் பாலிசிக்குமே பாத்தீங்கன்னா செக்ஷன் 80C ₹1.5 லட்சம் வரைக்கும் நம்ம கட்டுற பிரீமியத்துக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் நம்மளால அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து யூலிப் பாலிசி உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அமௌண்ட்டுமே பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இன்னொரு பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் சுவிட்ச் ஓவர் ஆப்ஷன் வந்து இந்த யூலிப் பாலிசிஸ்ல வந்து கொடுப்பாங்க. நீங்க பாலிசி எடுக்கும்போது இப்போ ஈக்விட்டிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் வந்து எனக்கு குறிப்பிட்ட கொஞ்சம் ஃபண்ட்ஸை வந்து டெப்ட் ஃபண்ட்ஸ்ல நான் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்னா அது எல்லாமே வந்து இதுல நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து இன்சூரன்ஸ் பிளஸ் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கறதுனால அந்த பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ஃபண்ட் அலோகேஷன் சார்ஜஸ், அது போக வந்து உங்களுக்கு அந்த ஃபண்ட் சுவிட்ச் ஓவர் சார்ஜஸ், இந்த மாதிரி வந்து நிறைய சார்ஜஸ் வந்து இதுல வந்து இருக்கும். அந்த சார்ஜஸ் எல்லாமே உங்களோட ப்ராஃபிட்ல இருந்து தான் அதை வந்து டெபிட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எவ்வளவு சார்ஜஸ் நம்ம ஒரு யூலிப் பாலிசி எடுக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த வந்து கேட்டு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இஎல்எஸ்எஸ் ஸ்கீமுக்கு எப்படி 3 years லாக்இன் பீரியட் இருக்கோ யூலிப் பாலிசி பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 5 years லாக்இன் பீரியட் இருக்கும். அந்த 5 years வந்து உங்களால வந்து பாலிசியை வந்து கேன்சல் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க பாலிசியை கேன்சல் பண்ணி அமௌண்ட்டை நீங்க எடுக்கணும்ன்ற மாதிரி கேட்கறீங்கன்னா அதை கேன்சல் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா நிறைய வந்து சார்ஜஸ் வந்து போடுவாங்க. அது ஒன் ஆஃப் த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ உங்களால 5 years வந்து வெயிட் பண்ண முடியும். 5 வருஷத்துக்கு பிரீமியம் கட்டி உங்களால வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த பணம் வந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்யர்மெண்ட் இருந்தா மட்டும் நீங்க யூலிப் பாலிசி எடுக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இதுல ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது இருக்கு, மார்க்கெட் பிளக்சுவேஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ மார்க்கெட் பிளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வந்து கடந்து வரும். இப்போ 5 வருஷம் லாக்இன் பீரியட் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிளக்சுவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நமக்கு ஆவரேஜ் ஆகி நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்றது தான் வந்து அந்த 5 years லாக்இன் பீரியட் அப்படின்றத வச்சிருக்காங்க. ஸோ நீங்க யூலிப் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 5 வருஷம் லாக்இன் பீரியட் அப்படின்றது பிரேக் பண்ணாதீங்க. பிரேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் ஆயிரும். ஸோ கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து ஒரு ஸ்மார்ட்டான விஷயமா இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ் பிளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே எனக்கு சேர்ந்து கிடைக்கணும். அதே நேரத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த பணம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க யூலிப் பாலிசி வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ ஏற்கனவே வந்து நான் இன்சூரன்ஸ் வந்து சஃபிஷியண்டா வச்சிருக்கேன், டேர்ம் இன்சூரன்ஸ் என்கிட்ட இருக்கு, என்டோமெண்ட் இன்சூரன்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் வந்து ஒரு டாக்ஸ் சேவிங்காக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும், 3 வருஷம் லாக்இன் பீரியட் வந்து எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சூட்டபிளா இருக்கும். உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்பந்தமாகவோ இல்ல வந்து யூலிப் பாலிசி சம்பந்தமாகவோ உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. 45 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து நான் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கேன். நான் எம்பேனல் பண்ணியிருக்கேன். அது போக வந்து உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸோ, ஹெல்த் இன்சூரன்ஸோ, இல்லை ஜென்ரல் இன்சூரன்ஸோ, ஜென்ரலா வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிங் இன்சூரன்ஸ் சம்பந்தமான உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸுக்கு, உங்களோட டவுட்ஸுக்கு நீங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் நாலேஜை வந்து நீங்க எம்பவர் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் 0 to Hero வித் ஜீவா.